இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடன் யார் என்பதை இந்த நீதிமொழிகளிலே நாம் அடிக்கடி படித்துக் கொண்டே வருகிறோம். ஆலோசனைகளை கேட்க மறுப்பவனும் தன் இருதயத்தையே நம்புகிறவனும் தான் மூடன் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடிந்து கொள்ளுதலையும் ஆலோசனையையும் அவன் வெறுக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தன் இருதயத்தையே நம்புகிறவன் மூடன் என்று சொல்லி இதே நீதிமொழியில் 28வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இவர்கள் மூடராய் இருப்பதற்கு காரணமே இவர்கள் தங்களையே நம்புவதும் மற்றவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாததுமாக தான் இருக்கிறது என்பது உண்மையான ஒரு காரியம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடனை கண்டிப்பது வீண் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அவனை அடித்தாலும் கூட அவனுக்கு உரைக்காது என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதற்கு பதிலாக புத்திமானை வாயினால் கண்டிப்போமானால் அது அதிகமான பலனை கொடுக்கும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. மூடனுக்கு ஏன் அடித்தாலும் உரைக்காது என்று சொன்னால், அவன் ஆலோசனையை கேட்க மாட்டான். ஞானத்திலே அவனுக்கு பிரியமில்லை. அவன் தன்னை மட்டுமே நம்புகிறான். தன்னை ஞானி என்று நினைத்து கொண்டு கற்பனை கோட்டையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, 9வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போமானால், பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்று சொல்லி மிக அற்புதமாக ஆலோசனையை தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைவானாம். பரியாசக்காரனை கண்டிக்க வேண்டாம், அவனை அடித்தாலும் அவனுக்கு உரைக்காது என்று சொல்லும் பொழுது அவன் அதை கவனிக்க மாட்டான், அதை எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பது மட்டுமல்ல, அவன் கண்டிக்கிறவனை அவமானப்படுத்துவான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு நாம் ஆலோசனை சொல்ல முற்படுவோமானால் அவர்கள் திருப்பிக் கொண்டு நம்மை குற்றம் சாட்ட ஆரம்பிப்பார்கள். நம்மேலே பழிகளை தூக்கி போட ஆரம்பிப்பார்கள். நாம் சொல்லுவதை கவனிக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் திருப்பி நம்மை எகிறுகிறவர்களாக இருப்பார்கள். 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை வெறுக்கிறவனாக இருப்பான், நம்மேலே கோபப்படுகிறவனாக இருப்பான், நாம் அவர்களை நேசிக்கவில்லை என்று சொல்லி எண்ணுகிறவனாக இருப்பான். அதற்கு பதிலாக ஞானமுள்ளவனை கடிந்து கொண்டால் அவன் நம்மை நேசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வருவோமானால் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்கள். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இந்த வசனமானது வேத புரட்டனுக்கு சொல்லப்பட்டாலும் எந்த ஆலோசனையும் எந்த கடிந்து கொள்ளுதலும் எந்த தவறுகளும் சுட்டி காட்டப்படும் பொழுது ஒரு சில முறைதான் அவைகள் செய்யப்பட வேண்டும். 1-2 முறை செய்யும் பொழுதே அவர்கள் அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, ஏற்றுக்கொள்ளவில்லையா, சொல்லுகிறதை மதிக்கிறார்களா, சொல்பவர்களை வெறுக்கிறார்களா என்பது தெரிந்துவிடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். அந்த 2 தரம் சொல்லும் பொழுதே தெரிந்துவிடும் அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான். ஞானியாயிருப்பானால் அவன் திருந்தி விடுவான். நாம் சொன்ன குற்றச்சாட்டை புரிந்து கொள்வான். அதற்கு மேலே அவனுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூடனாயிருப்பானால் நம்மை பகைக்க ஆரம்பிப்பான், நம்மை குற்றம் சாட்ட ஆரம்பிப்பான். அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, நீ அவனை விட்டு விலகு என்று சொல்லுகிறார்.
அப்படி நாம் விலகவில்லை என்று சொன்னால், தொடர்ந்து அவளை கண்டிக்கிறவர்களாய் இருப்போமானால், தொடர்ந்து அவளுடைய தவறுகளை நாம் சுட்டிக்காட்டுவர்களாய் இருப்போமானால், அவர்கள் நம்மை பகைக்க ஆரம்பிப்பார்கள், அவர்கள் நம்மை லட்சைப்படுத்துவார்கள், நம்மை கரைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைதான் இந்த 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சீஷர்களை ஊழியத்திற்காக 2 பேராக அனுப்பும்போது அவர் சொன்ன ஆலோசனையாக இது இருக்கிறது. 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு பட்டணம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், சுவிசேஷத்தை கேட்க விரும்பாமல், சுவிசேஷத்தை சொல்ல வந்தவர்களை துன்பப்படுத்துமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேறொரு பட்டணத்துக்கு போய்விடு. காரணம், எத்தனையோ பட்டணங்கள் சுவிசேஷத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் உன் நேரத்தை செலவு செய். கேட்காதவனுக்கு மறுபடியும் சொல்லிக்கொண்டே நிற்காதே. அவன் உன்னை பகைப்பான், அவன் உன்னை துன்பப்படுத்துவான். அதற்கு பதிலாக ஓடிப்போய் கேட்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அப்படி சொன்னாலுமே கேட்க விரும்புகிற எல்லாருக்கும் முன்னால் சொல்லி முடிக்க முடியாது என்பதையும் அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆலோசனை கேட்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒருவன் கேட்க மறுத்து நம்மை பகைப்பானானா அவனை விட்டு விலகு. ஆலோசனை கேட்கிற இடத்திலே போய் சொல். அதுதான் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கலாம் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமானை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாயினால் சொன்னாலே போதும். அவனுடைய தவற்றை அவன் உணர்ந்து விடுவான், தன்னை திருத்திக் கொள்வான். அதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் 9வது அதிகாரத்திலே வாசித்தோம் அல்லவா? 8வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே, ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கேட்க விரும்பாதவர்களிடத்திலே நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும்? அவர்கள் நம்மை பகைக்கும் பொழுது, அவர்கள் நம்மை குற்றம் சாட்ட முற்படும் பொழுது, அவள் கேட்க விரும்பவில்லை என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிடுகிறார்கள். நாம் தான் புரிந்து கொண்டு அவளை விட்டு விலகி ஆலோசனை கேட்கிற மக்களிடத்தில் போய் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. 141ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 141ஆம் சங்கீதத்திலே தாவீதுனுடைய ஜெபமாக அது காணப்படுகிறது. 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளை நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி மிக அற்புதமான காரியத்தை தாவீது இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். ஆம், நம்மை கண்டிக்கிறவர்கள் மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற மக்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் கெட்டுப்போய் விடுவோம். தேவன் அவர்களை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று சொல்கிறார். எண்ணெய் தலைக்கு சுகத்தை கொடுக்கும். அந்த வார்த்தையை தான் தாவீது இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். என் தலை அதை வேண்டாம் என்று சொல்வதில்லை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்படி என்னை கண்டிக்கிறவர்களை, என்னை குட்டுகிறவர்களை நான் நேசித்து நான் அவர்களுக்காக அவர்களுடைய இக்கட்டிலே அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவேன் என்பதை அழகாய் சொல்லுகிறார். இது போலதான் நானும் நீங்கள் இருக்க வேண்டும். இவர்கள் தான் ஞானிகளாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தாவீது தான் ஆண்டவரிடத்திலே நற்சாட்சி பெற்றான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் மாறினான். என் சித்தப்படியெல்லாம் செய்வான் என்று சொல்லி தேவன் இவனை பற்றி சொல்லுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கலாம். கண்டிப்பு, தவறுகள் சுட்டிக்காட்டப்படுவது நமக்கு பிடிக்கிற ஒன்றாயிருக்கிறதா? நாம் அதை நேசிக்கிறோமா? கண்டிப்பையும் நேசிக்க வேண்டும், நம்மை கண்டிக்கிறவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும்.
காரணம், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமானவர்களாக இருக்கிறார்கள். நாம் இந்த காரியத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நாம் மூடரா நாம் புத்திமானா என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கண்டிக்கும்படியாக பெற்றோரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், பெரியோரை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆசிரியர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், போதகர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நண்பர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 27வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவன் முத்தமிட்டால் அவன் நம்மை நேசிக்கிறான் என்று சொல்லி குருட்டுத்தனமாக நம்பக்கூடாது. அநேக நேரத்திலே முத்தங்கள் வஞ்சனை உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியத்து கூட முத்தத்தினாலே அவரை காட்டிக் கொடுத்தான். அதே போல நம்மை வஞ்சிக்கும்படியாக கொடுக்கப்படுகிற முத்தங்கள் உண்டு என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையான சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்பதையும் மறந்து போகக்கூடாது. நம்மை கண்டிக்கிறவர்கள் தான் உண்மையாகவே நம்மை நேசிக்கிறவர்கள். நம்முடைய தவற்றை சுட்டி காட்டுகிறவர்கள் தான் உண்மையாகவே நம்மேலே அன்பு வைக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அதே அதிகாரத்திலே 14வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நம்மை ஏமாற்றும்படியாக, எல்லாரும் கேட்கத்தக்கதாக, தன்னை புகழுவதற்காக ஒருவன் நம்மை ஆசீர்வதிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார் அது சாபமாக எண்ணப்படும் என்று சொல்லி. அநேகத்திலே நாம் ஏமாந்து போய் விடுகிறோம். நம்மை கண்டிக்கிறவர்களை பகைக்கிறோம். அவர்கள் நம்மை நேசிக்கவில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் பொய்யாய் முத்தமிடுகிறவர்களை, பொய்யாய் ஆசீர்வதிக்கிறவர்களை உண்மையானவர்கள் என்று நம்பி ஏமாந்து போய்விடுகிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர் நம்மை கண்டிப்பார்கள். இந்த வழியிலே நட, அந்த வழியிலே நடக்காதே என்று சொல்லி கண்டிப்பார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் கவனித்து அதற்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய போதகர்கள், நம்மை நேசிக்கிற ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய ஆலோசனையை நம்மிடத்தில் சொல்லுகிறவர்களை நாம் நேசிக்க பழக வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சந்தோஷமாய் இந்த ஊழியத்தை நம்மிடத்திலே செய்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஆலோசனையாக இது இருக்கிறது. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, மூடர்களைப் போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது, அடித்தாலும் உரைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது, ஆலோசனையை தவிர்க்கிறவர்களாக, ஆலோசனை சொல்லுகிறவர்களை பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, பதிலாக புத்திமான்களாக இருக்க வேண்டும். வாயினால் கண்டிக்கப்படும் பொழுதே, கண்களினால் எச்சரிக்கப்படும் பொழுதே எச்சரிப்படைந்து நம்முடைய தவறுகளிலிருந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் புத்திமானுக்கு அழகாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கலாம். நம்மை பாராட்டுகிறவர்கள் எல்லாருமே நம்மை நேசிக்கிறார்கள் சொல்லி ஏமாந்து போய்விடக்கூடாது. நமக்கு வருத்தமாயிருக்கும், கோபப்படுவோம் என்பதை தெரிந்திருந்தும் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களே நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாயிருந்து புத்திமான்களாய் நடந்து நீதியின் பாதையிலே முன்னேறி செல்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் அனுபவிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.